போன டைம் தான் ஆல்ரெடி எடுத்த கதைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டான். இந்த டைம் கண்டிப்பாக அப்படி நடக்காது. பாப்பா பழைய கதை பரமசிவம், என்ன விஷயம்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டைம் புது கதையை கொண்டு வந்திருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அது புதுசா பழசான்றதை நான் சொல்றேன். இந்த டைம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ அவர் பார்த்தீங்கன்னா படத்தோட வெரி ஸ்டார்டிங் சீன்ல இறந்து கிடக்குறாரு. அண்ட் அவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி விழுந்து கிடக்குறாங்க. ஆனால் அவங்க இறக்கல. ஆனால் அவங்க கையில் இந்த சிஇஓ எந்த ஆயுதத்தால் இறந்து போனாரோ அந்த ஆயுதம் அவங்க கையில் இருக்குது. ஸோ மெயின் சஸ்பெக்டாக இப்போ இவங்க தான் இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் சஸ்பெக்ட் கிடையாது. விசாரணை கண்டினியூ ஆகுறப்போ அந்த சிஇஓக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சரி, அண்ட் இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. அந்த சிஇஓட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ஒரு டாக்டர், அவருமே 3வது சஸ்பெக்டா இருக்காரு. அண்ட் இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட சஸ்பெக்ட்ஸ் உள்ளார வருவாங்க. ஸோ இந்த சஸ்பெக்ட்ல யாரு உண்மையான குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கிறது அதுதான் கதை. அண்ட் கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். எப்படி நம்ம கதையெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இதான் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே படமா? எது எடுத்துட்டாங்களா? ஆமா, வேணும்னா இந்த படத்துல இருக்க இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கொலைப்பட்ட சிஇஓக்கு பக்கத்துல இருந்த அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது, அவங்க செகண்ட் ஒய்ஃப். கரெக்டா? ஆமா. அண்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அண்ட் அந்த என்ன ஆச்சுன்ற விஷயத்துக்கும் இந்த கொலைக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை போகும். கரெக்டா? ஆமா. அண்ட் அந்த சிஇஓட பையன் சாதாரணமாலாம் இவர் கொண்டிருக்க மாட்டான். பயங்கர ஏதோ பிளாக் மேஜிக்லாம் பண்ணி கொண்டிருப்பான். அண்ட் அவன் எதுக்காக அதை பண்ணான் அப்படின்றது ஒரு மோட்டிவா இருக்கும் அப்படின்னு தேடுவாங்க. கரெக்டா? ஆமா. அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீ சொன்ன கதையை ஆல்ரெடி படமாக எடுத்துட்டாங்க. அந்த படத்தோட பேர் த சோல் 2021 ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ நீ கிளம்பு, புது கதையோட வா. அடுத்து ஒரு புது கதையோட வரேன். அவன் கிடக்கலாம் விடுங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு கேட்டால் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வழக்கமாக கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னா டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸில் தான் யார் கொலைகாரன், அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்றத நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ட்விஸ்ட் மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து கொஞ்சம் செட் ஆகிற டைமை தவிர மீதி இருக்க டைம் எல்லாத்துலேயுமே அங்கங்கே ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே அவங்க ஆக்டிங்காக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அண்ட் அதுவுமே இவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா, இல்லை இவன் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ப வச்சு நம்மளே ஏமாத்துற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இது மேண்ட்ரின் லாங்குவேஜில் தான் இருக்குது, வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. அண்ட் செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கான படமும் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.